ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கவுன்சில் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் இருக்குது, எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, ஒவ்வொரு காலேஜ் பேரும் அதோட சீட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட் இருக்குது, பிசிக்கு எவ்வளோ இருக்குது, எம்பிசிக்கு எவ்வளோ இருக்குது, எஸ்சிக்கு எவ்வளோ இருக்குது, எஸ்சிஏக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குது, அப்போ காம்படிஷன் வந்து எப்படி நமக்கு வந்து வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய சீட்டை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை பயமுறுத்துறதுக்காக நம்ம கொடுக்க கிடையாது, உண்மையான தகவலை கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால தான் நாம் சொல்கிறது, முன்னாடியே வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம், கவுன்சிலிங் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு இந்த நேரத்தில் அட்மிஷன் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டொனேஷனே இல்லாமல் போட முடியும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நமக்கு வந்து அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மொத்தமாக நமக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக 27 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. சரியா, அந்த 27 கவர்மெண்ட் காலேஜ்லேயும் நமக்கு வந்து அதாவது சீட்டை வந்து பிரிப்பாங்க. சரியா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு நம்ம சொல்லும் போது வந்து மொத்தம் 15 காலேஜில் ஹார்டிகல்ச்சரோடு சேர்த்து 15 காலேஜ், அக்ரிகல்ச்சர் நம்ம சொல்லும் போது வெறும் 10 காலேஜில் மட்டும்தான், தமிழ் மீடியத்தோடு சேர்த்து 11 காலேஜில் தான் இருக்குது அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். சரியா, அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு மொத்தமாக சேர்த்து எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். 1820 சீட் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 1820 சீட் இருக்குது. இந்த சீட்டெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சீட்டெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, என்ஆர்ஐ கோட்டாவுக்கு தனியாக போயிடுது, இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு தனியாக போயிடுது, ஐகர் எக்ஸாம் எழுதி வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு போயிடுது, அந்தமான் அதுக்கு நிக்கோபார்லேருந்து வராங்களா அவங்களுக்கு போயிடுது, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வரவங்களுக்கு போயிடுது, ஸ்டெடி அண்ட் இந்தியான்னு சொல்லி அவங்களுக்கு சீட்ஸ் போயிடுது. இதெல்லாம் பிரிஞ்சு போக நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா 1335 சீட்டு மட்டும்தான் நமக்கு இருக்குது. தமிழ்நாட்டிலே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு வெறும் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னா 1335 சீட்டு மட்டும் தான் இருக்குது. இதில் ஓசிக்கு தனியாக, பிசிக்கு தனியாக, பிசிஎம்க்கு தனியாக, எம்பிசிக்கு தனியான்னு போகும்போது உங்களோட அதாவது கம்யூனிட்டியில் கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சொற்பமான சீட்டு மட்டும்தான் இருக்கும். சரியா, சும்மா ஒரு 200 சீட்டு தான், பிசினா 200 சீட்டு, எம்பிசினா ஒரு 200 சீட்டு, இந்த மாதிரி தான் நினச்சி பார்த்தா இருக்கும். அப்போ காம்படிஷன் எவ்வளோ அதிகமாக இருக்கும். 185க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரைவேட் காலேஜ் தான் போடுற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் போகிற மாதிரி இருந்தால் இப்போயே நம்ம காலேஜ் போய் விசிட் பண்ணலாம். எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து கோயம்புத்தூர் காலேஜ், அதாவது மெயின் கேம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, 124 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் மதுரை கேம்பஸில் 160 சீட் இருக்குது. கிள்ளிக்குளம் கேம்பஸில் 160 சீட் இருக்குது. திருச்சி கேம்பஸில் 100 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கேம்பஸில் 160 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டை கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா 160 சீட் இருக்குது. தஞ்சாவூர் கேம்பஸில் 160 சீட் இருக்குது. கரூரில் 75 சீட் இருக்குது. நாகப்பட்டினம் கேம்பஸில் 75 சீட் இருக்குது. செட்டிநாடில் வந்து பார்த்தீங்கன்னா 161 சீட் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து 1335 சீட்டு. இதுதான் நமக்குரியது. மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு பிரிஞ்சு போயிடும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் வந்து ஒரே ஒரு காலேஜில் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மெயின் கேம்பஸில் 50 சீட் இருக்குது. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர்னு நம்ம சொல்லும் போது வெறும் 397 சீட்டு மட்டும் தான் நமக்கு இருக்குது, அதை பார்த்துங்க. கோயம்புத்தூர் கேம்பஸில் 60 சீட்டும், பெரியகுளம் கேம்பஸில் 180 சீட்டும், திருச்சி கேம்பஸில் 85 சீட்டும், கிருஷ்ணகிரி கேம்பஸில் 102 சீட் இருக்குது. இவ்வளோ தான். சரியா, ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம்
என்னென்ன இருக்குது, அதாவது பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் வந்து தமிழ் மீடியத்திலே படிக்கலாம், அதுக்கு 50 சீட் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் திருச்சியில் இருக்குது, 114 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 65 சீட் இருக்குது சரியா, கோயம்புத்தூர் கேம்பஸில் இருக்குது. ஃபாரஸ்ட்ரி இருக்குது சரியா, 79 சீட் இருக்குது. செரிகல்ச்சர் 42 சீட் இருக்குது. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அது வந்து மதுரை காலேஜில் இருக்குது, 67 சீட் இருக்குது. பயோடெக்னாலஜி இங்கே படிக்கலாம் சரியா, கோயம்புத்தூர் கேம்பஸில் இருக்குது, 78 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் பயோ இன்ஃபர்மேட்டிக் கோயம்புத்தூர் கேம்பஸில் இருக்குது, 30 சீட் இருக்குது. அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குது, கோயம்புத்தூர் கேம்பஸில் இருக்குது 56. ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம் சரியா, கோயம்புத்தூர் கேம்பஸில் 86 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் சயின்ஸ் சரியா, கோயம்புத்தூர் கேம்பஸில் 76 சீட் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 30 சீட் இருக்குது. அப்போ அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது 2555 சீட் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடையாது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இன்னொரு பார்ட் இருக்குது சரியா. அப்போ இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து நாம் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரியா. தெளிவாக பார்த்துங்க. அப்போ எவ்வளோ பெரிய காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த விஷயம் சொல்ல கிடையாது. முன்னாடியே நம்ம சுதாரிப்பாக இருந்தோம் அப்படின்னா டொனேஷன் கொடுக்காம நாம் ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ணி எடுத்து அவங்களே என்னாச்சு பார்த்தா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ்ஸு. இல்லாத பட்சத்துக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இப்போ போட்டோன்னா டொனேஷனே கிடையாது. இதை தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க யூஸ் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.